சிம்பிளான விஷயம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், அதுதானே சார் உண்மை. அதுக்கு ஏன் சார் டாக்டர் சார் அவங்க 2 பேர்த்த விடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்களுமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்ன பேச்சு, சிலப்பதிகாரம், ராமாயணம் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்களே. சரி, இவங்க ஒரு பட்டியல் போட்டாங்கல்ல, பெரிய பெரிய ஆள்கள், காந்திஜி, அப்ரஹாம் லிங்கன் வரைக்கும். நான் சொல்லட்டுமா? அவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது, சாதனை மனிதர்கள். அந்த சாதனைக்கு காரணமாக இருந்ததே அவர்கள் செய்த நற்செயல்கள் தான் என்று சொன்னால், நாளைக்கு நீங்களும் நானும் வரலாறுல வரணும்னா கூடி 4 பேருக்கு நல்லது செய்யணும் சார். அதை புரிஞ்சுக்கோங்க. மகாபாரதத்துல எவ்வளவோ கதாபாத்திரம் இருக்கு. ஏங்க நம்மளுக்கு கர்ணரை இவ்வளவு பிடிக்குது? ஏன் தெரியுமா? கடவுளே இறங்கி வந்து உன்னுடைய தொண்டுகளை எல்லாம், நீ செய்த நற்பயன்களை எல்லாம் எனக்கு தருகிறாயா கர்ணான்னு கையேந்தி நிக்க வச்சது அந்த நல்ல செயல்கள் தான் சொன்னா, இத மறந்துட்டீங்களே டாக்டர் சார். இவங்க குரூப் எப்படி தெரியுமா? கர்ணன் தான் படம் எடுத்தார், அர்ஜுனன் படம் எடுத்திருந்தாருன்னா ஒரு நாள் கூட ஓடி இருக்காரு. ஆனா அந்த மகாபாரதத்துல கதாநாயகன் அர்ஜுனன் தான், ஆனா படம் கர்ணன் தான் எடுத்தாங்க. இன்னைக்கும் பட்டிமன்றத்தில் அர்ஜுனனை பத்தி யாராவது விவாதம் பண்றாங்களா? காரணம், அவன் நல்லது செஞ்சு எல்லா புண்ணியத்தையும் தாரை வார்த்தாலும் இன்னும் பேசப்படுகிறான். எது தெரியுங்களாங்க நல்லது? கோவையில் வேளாண்டி பாளையத்தில் கமலா தான்ற ஒரு பாட்டிங்க, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, பிள்ளைகளை வளர்க்கணும், வேற வழி இல்லை. இட்லி சுட்டு அந்த அம்மா வித்துட்டு இருந்துச்சு. 25 காசுல இட்லி சுட ஆரம்பிச்சதுங்க. 30 வருஷம் ஆச்சு. இன்ன தேதி வரைக்கும் ஒரு இட்லி 1 ரூபாய் தான். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கிடையாது. அந்த அம்மாக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் என்ன தெரியுங்களா? 85 வருஷம் ஆச்சு அந்த அம்மாக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அந்த அம்மாக்கு வீடு கட்டி கொடுத்து, அது எல்லாத்துக்கும் மேல நீங்க தமிழக அரசு அன்னபூர்ணின்ற விருதையும் கொடுத்திருக்குன்னு சொன்னா, சார் நல்லவன் ஜெயிப்பான், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ஜெயிக்கிறது உறுதி. அதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேல நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங் டயலாக் வேற, எங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்குது, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொன்னா மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அம்புட்டுதான் அவனை தூக்கிடுவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நல்லது நடந்தா மட்டும்தான் நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி. எங்க மதுரையை சேர்ந்த ஆயுபூர்ணம்ன்ற ஒரு அம்மா தான் கணவனை இழந்து கஷ்டப்பட்டு பேங்க் உத்தியோகம் பார்த்து தான் பிள்ளைய படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெண் இறந்துட்டாங்க. அந்த அம்மா விரக்தியில போய் உட்காரல, எத்தனையோ கோடி சொத்தான், அதையெல்லாம் தான் வச்சுக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு தன்னுடைய மொத்த சொத்தையும் எடுத்து ஏழை குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக தாரவாத்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நல்லது செய்தால் நல்லது நடக்குங்க. இதை அவங்க புரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்போங்க, போவோம், ஒரு பாட்டியோ ஒரு அம்மாவோ இல்லை ஒரு ஐயாவோ வந்து, ஏம்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 ரூபா தரீங்களா, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரியான்னு கேட்கும்போது, நம்ம முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதை வாங்கி நீங்க கொடுத்து பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்ற அந்த வார்த்தை 1000 தெளிவை மனசுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, அந்த நேரத்தில் நம்பிக்கை பிறக்கும் சார். நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி. குன்னக்குடி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாத்துக்கும் தெரியும்ல. அவரோட சீடர் அவர் என்ன பண்ணாரு, போய் சொன்னார், கண்ணப்ப நாயனாருடைய குரு பூஜை வச்சிருக்கேன், நீங்களாம் கண்டிப்பா வரணும்னு. வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பூஜை பண்ணுவோம், புனஸ்காரம் பண்ணுவோம், அதானே பண்ணுவீங்க அப்படின்னு அடிகளார் சொன்னார். அது மட்டும் பண்ணா இப்படி? கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாங்க. கண்ணை கொடுத்தாரு. அப்ப நீங்களும் அதை செய்யுங்க. என்ன சாமி, அதை எப்படி செய்ய முடியும்? அப்புறம் என்னங்க, கண்ணொளி திட்டம்னு ஒண்ணு போடுங்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு கண் பரிசோதனை பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனையோ அவங்களுக்கெல்லாம் அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவர் சொன்னாரு. குரு பூஜை என்பது அவர்களை வெறும் வழிபாடு செய்யறதில்ல, குருக்கள் சொன்ன நல்ல வழியில் நடப்பதுதான் குரு பூஜைன்னு சொன்னாங்க. ஏங்க நம்ம எல்லாம் சொன்னோம் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லி. இன்னைக்கு ரத்த தானம், கண் தானம், உடலுறுப்பு தானம்னு இன்னைக்கு தமிழகம் உடலுறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு அதுக்கும் ஒரு கிரெடிட் கிடைக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு மூளை சாவடைஞ்சு உடல் உறுப்பு தானம் யார் பண்றீங்களோ அவங்களுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் ஒரு திட்டத்தையே போட்டிருக்குன்னு சொன்னா, இதுதான் சார் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா வள்ளலார் அவர்கள். எல்லாரும் கலாசாலை, யோகசாலை, யாகசாலை தானே சார் செஞ்சாங்க. ஆனா தர்மசாலை என்று ஒன்றை நிறுவி கடந்த 130 ஆண்டுகளாக நண்பகல் இரவு என்று ஒரு நாளும் தடைபடாத
பசின்னு வர அத்தனை பேத்துக்கும் இன்ன வரைக்கும் வடலூர்ல சாப்பாடு வழங்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அத்தகைய நாடு நம்மளுடைய நாடுங்க. இதே இந்த கலைஞர் தொலைக்காட்சியில நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பேசலான்னு சொன்னாங்க. ஏதோ கை கால் வராதவங்க பேசுறாங்கன்னு தானே நினைப்போம். பேச முடியாத ஒரு பையனை பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு இந்த தொலைக்காட்சி. அப்படி வந்து பேசி அந்த பையன் ஸ்டேட் லெவல்ல செகண்ட் வாங்கி எந்த பையன் பேச முடியாதுன்னு ஊரே சொல்லிச்சோ உலகத்துக்கு முன்னாடி அந்த பையனை பேச வச்சு இன்னைக்கு அந்த பையன் ஃபேஷன் டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து பேச முடியாம அந்த இருந்த திருப்பூர் கௌதம் பாண்டிங்கிற பையன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதாரணமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு அந்த நல்ல அச்சாரத்தை போட்டது இதே கலைஞர் தொலைக்காட்சி. அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக இருந்தவரும் எங்கள் ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்கள் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நல்லது செஞ்சா நல்லதுதான் சார் நடக்கும். விதைய நல்லதா போடுங்க, மரம் நல்ல மரமா தான் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.